Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 4 inverse trigonometry function. அதை படிக்க வரோம். ஓகே பார்த்து சரிங்களா. ரைட். எக்ஸசைஸ் 4.1 ஃபர்ஸ்ட் சம் வாட் இஸ் கிவன். எக்ஸசைஸ் 4.1 இன்ட்ரோடக்ஷனை நல்லா பார்த்துக்கோ. 4.1க்கு உள்ளதை ஓகே. அதுக்கப்புறம் இதை நீ பாரு, அப்படின்னா தான் உனக்கு ஈஸியாக புரியும். கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் வாசிக்கிறேன். ஃபைண்ட் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸின் அனைத்து மதிப்புகளையும் காண்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரோமன் லெட்டர் ஃபஸ்ட்டு. -10 <= எக்ஸ் இன்டர்வல் கொடுத்துருக்கு. <= 10 sin x = 0 அப்படின்னு கொடுத்துருக்கு. sin x = 0 அப்படின்ட்டு கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ரைட். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இதை எடுத்துக்கிறணும். இதுதான் ஹிண்ட். சரியா. ரைட். அப்போ நீ படம் போட்டும் செய்யலாம், இல்லை ட்ரா பண்ணாமையும் செய்யலாம். sin x = 0 அப்படின்னா x = sin inverse of 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் இதில் கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த 0 ஆன்சர் சைனில் எந்தெந்த வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா, sin 0 0, sin π 0, sin 2π 0, sin 3π 0. அப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, sin any π, sin nπ = 0 ஜென்ரல். இது சைனுக்கு எல்லா பைக்கு வேல்யூ என்னது 0 தான். 1 கொடுத்தாலும் சரி, 2 கொடுத்தாலும் சரி, 3 கொடுத்தாலும் சரி, 4 கொடுத்தாலும் சரி, எல்லாமே 0 தான். sin any π, sin any π பாசிட்டிவ் நெகட்டிவ். அதே மாதிரி sin -θனா -sin θ, sin -θ அப்படின்னா என்னது -sin θ. அப்போ மைனஸில் கொடுத்தாலுமே நீ வெளியில் எடுத்துக்கிட்டு ஆன்சர் பண்ணாலும் 0 தான் வரும். சரியா சொல்கிறது. அப்போ பொறுமையாக நிதானமாக எழுது. நிதானமாக எழுது அப்படின்னா எக்ஸுக்கு வேல்யூ 0 வரலாம், +1 வரும், +π வரும், -π வரும். எழுதானே இதில் போடலாம்ல. அடுத்து அதே மாதிரி என்ன எழுதலாம், +2π வரும், -2π வரும், +3π வரும், +4π வரும். அவ்வளோதான். 3π ± 4π கமா போட்டுக்க, ± 5π ± 6π. ஓகே புரியுதா. ± 6π ± 7π ± 8π ± 9π. சரியா. ± என்னது 10π அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் இதனுடைய அர்த்தம். படம் போடாமல் நம்ம சொல்லலாம். சரியா சொல்கிறது. ரெண்டையும் மிங்கிள் பண்ணி எழுதியிருக்கேன். இதுதான் ஆன்சர். ரைட். கொஸ்டின் நம்பர் 2. ஃபஸ்ட்டில் 2 ரோமன் லெட்டர். புரியுதா. இதை வச்சு தான் சொல்லியிருக்கேன். ஹிண்ட் நான் வச்சுக்கோ. ரைட். அதே மாதிரி தான் சைன் கொடுத்துருக்கு. -8π இன்டர்வல் -8 சாரிடாங்க 10πடா தம்பி. 10π to 10π. இங்கே -8π <x ≤ +8π. ஆனால் இதில் கேட்ட கேள்வி வேறு. என்ன கேட்டிருக்குன்னா, sin x = -1ன்னு கேட்டிருக்கு. sin x = என்னது -1 அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ நீ sin x = -1ன்னு எடுத்தீங்கன்னா x = sin inverse of -1 அப்படின்னு வரும். இப்போ இதுக்கு நீ கிராஃப் கண்டுபிடிச்சின்னா கொஞ்சம் ஈஸியாக தெரியும். கிராஃப் கண்டுபிடிச்சா ஈஸியாக தெரியும் அப்படின்னா அந்த கிராஃப் போடுறேன் பார். ஈஸியாக இருக்கும். கிராஃப் நம்மளுக்கு இப்படி போகும். இப்படித்தானே போகும். ரைட். அப்போ கணக்கில் பை, இங்கே 2π, இங்கே 3π, இங்கே 4π, இந்த 6 இப்படி வரிசையாக வரும். இது பைடா, இது 2πடா, இது 3πடா, இது 4πடா, இது 5πடா, இது 6πடா, இது 7πடா தம்பி. அப்படி இப்படி போச்சுன்னா இது 8πடா தம்பி. இதே மாதிரி நெகட்டிவ்லேயும் வரும்ல தம்பி. இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸ்ரா தம்பி. அதே மாதிரி இப்படி வரும்டா தம்பி. இப்படி வரும்டா தம்பி.
இப்படி வரும். அப்போ நீ தான் யோசிக்கணும் இந்த இடம் என்ன அப்படின்ட்டு. -5 இந்த இடம் -2π இந்த இடம் -3π இந்த இடம் -4π இந்த இடம் -5π -6π இந்த இடம் என்னது -7π இந்த இடம் என்னது -8π. சரி ரைட்டு. இந்த இதில் நான் உனக்கு சொன்னேன்ல எது வரைக்கும் படம் இறங்கி வரும் அப்படின்னா -1 வரைக்கும் இறங்கி வரும். அதே மாதிரி மேலே போகிறது எது வரைக்கும் போகும் +1 வரைக்கும் ரேஞ்சு ஏறும். சொன்னல வந்துட்டு அந்த படம் போகிறது 1 வரைக்கும் ஏறும். இங்கேயும் அதே மாதிரி இந்த கர்வ் வர்றது எது வரைக்கும் வரும் -1 வரைக்கும் தான் வரும். அதே ரேஞ்ச் அப்படி ஏறி இறங்குறது, அதுக்கு மேலே போகாது. இப்போ இந்த படத்தில் எங்கெங்கே -1 வருது பாரு. இங்கே -1 வருது சரியா. -1 தான் கேட்டாங்க. இங்கே -1 வருது, இங்கே -1 வருது, இங்கே -1 வருது, இந்த சைடு வருது பாரு. இந்த -1 வருது, இந்த இடத்துல -1 வருது, இந்த இடத்துல -1 வருது, இந்த இடத்துல -1 வருது. இப்போ இதை ஃபுல்லாக நம்ம எடுத்து எழுதணும். இதை ஃபுல்லாக எடுத்து எழுதணும். இதுதான் -1க்குள்ளே இடம் சரியா. இதுக்கு நேராக கோடு போட்டோம்னா -1 வர்ற மாதிரி அந்த படம் பார்த்துக்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறணும். மேலே கீழே கோடு போட்டிங்கன்னா ஈஸியாகிடும். மேலே கீழே கோடு போட்டோம்னா என்ன நான் சொன்னால வந்துட்டு அப்போ நம்மளாம் அசியூம் பண்ணி கோடு ஒரு +1க்கு ஒன்று -1 போட்டால் ஈஸியாகிடும். நான் இப்போ அப்ராக்சிமேட் நான் போட்டிருக்கேன். சரி, இப்போ நம்ம கேட்டது +1 கேட்கல, -1 கேட்டால் கீழே உள்ளதை எழுதணும். இப்போ இந்த இடத்துல வர எந்த நம்பர் வரும் அதான் ஆன்சர். அதான் எழுத போகிறேன். எக்ஸு ஈக்குவல்ட்டுன்னு போட்டு எழுத போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோ. எக்ஸுக்கு என்னென்ன வரப்போகுது அப்படின்னு எழுத போகிறேன். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 2 கூட்டி 2 டிவைட் பண்ணால் இது வரும்ல இந்த இடம். இந்த இடம் தான் ஆன்சரு. 2 கூட்டி 2 டிவைட் பண்ணால் π + 2π 3π/2 சரிதானே. அதே மாதிரி இது இந்த இடத்துல இருக்குது 4 + 3 7π/2. அடுத்து இந்த இடத்துல இருக்குது 5 + என்னது 6 7 11π/2 சரியானு பார்த்துக்கோ. 11π/2. அடுத்து என்ன ஆகுன்னு பார்த்துக்கோ. 11க்கு அடுத்து இங்கே வரணும் 18 + 15π/2 15π/2. அதே மாதிரி இந்த சைடில் வருதா அப்படின்னு பார்த்துக்கோ. இந்த சைடில் வரையில் என்ன வருதுன்னு பாரு. இங்கனக்குள்ளே வந்துடுது. எதுக்கு இடையில இந்த இடத்துல இது மைனஸ் சரியா சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல பார்த்து பொறுமையாக செய்யணும். இது நீங்கள் வந்து கூட்டி இந்த இடத்துல பை வரும்டா தம்பி, நல்லா பார்த்துக்கோ. இந்த இடத்துல பை சரியா. இந்த இடத்துல என்ன வரும், படம் தப்பாக போட்டிருக்கேன். அதானே ஆக்சஸ் வந்து மாறுது. ஆக்சஸ் மாறுது அப்படின்னா இது அப்படி கீழே வந்துல போகணும். தெரியாது சொல்கிறது. இந்த படம் வந்து இப்படி கீழே வந்துல அப்படி போகணும். சரிதான் நான் சொல்கிறது. நம்ம அப்படி தானே வரணும். அப்படி வந்து தானே மேலே போக முடியும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், தப்பாகும். இந்த சைடு ஃபுல்லாக தப்பாகும். இந்த சைடு தப்பாகும்னா படத்தை நான் அப்படியே மேலே சிமெட்ரிக்கல் மாதிரி இது மாதிரி போட்டேன், மாடலஸ் மாதிரி போட்டேன் பாரு. அப்படி போடக்கூடாது. சைன் மாடலஸ் எக்ஸ் மாதிரி போட்டேன். அப்படி போட்டோம்னா இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து அப்படி போகும். இதுதான் அதுக்கு அர்த்தம். இன்னும் சுருங்குது படம். கீழே வரைக்கும் வரணும்ல. அப்படி கை வர மாட்டுது. இந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி ஆகுது. இது வரணும். இப்போ இந்த இடம் வந்து என்ன ஆகும், இது வந்து -5/2 சரியா. அதே மாதிரி இந்த இடம் வேணும், இந்த இடம் வேணும். இன்னொன்று இப்படி வந்துச்சுன்னா இந்த இடம் வேணும். அப்படி தானே -1க்கு. அப்போ இந்த இடத்துல இது இது பை, இது 2π -2π -π -3π -3π -4π -5π -6π -7π. இன்னொன்று இப்படி வந்துச்சுன்னா என்ன வந்துடும், -8πன்னு வந்துடும் ரெண்டுக்கு இடையில. சரிதானே. அதனால் பார்த்துக்கோ. ரைட். அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்த்துக்க. -5/2 வருது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன வரும்,
இது -5/2 வந்துருச்சு. இந்த இடம் வரணும்ல, இந்த இடத்துக்கு கண்டுபிடிச்சாச்சு. -5/2 படத்தை போட்டு இந்த இடத்துல கண்டுபிடிச்சோம்னா ரெண்டையும் கூட்டி -5/2 2 5 3 தானே இருக்குது. அப்போ -5/2 நெக்ஸ்ட்டு இது ரெண்டுக்கு இடையில் 4க்கும் 9 -9/2 அடுத்து இது ரெண்டும் 6 7 6 7னா 13/2 சரிதானே. அடுத்து என்ன ஆகும்? அடுத்து என்ன ஆகும்? 8 9 செஞ்சுன்னா இங்கே 8 இங்கிட்ட ஒரு 9 -17/2 வரும். 8 அவ்வளோ தேவை வேண்டிய இல்லைல்ல. 8ஓட சேரணும்னா உனக்கு எதோட முடிக்கிறான் அப்படின்னு பார்க்கணும். அதாவது 8/2 என்ன சொல்கிறான், இதோட தான் நிறுத்தணும். அதுக்கு மேலே போயிடக்கூடாது. ஏன்னா 8/2 முடிஞ்சிருச்சு இந்த இடம். இதுக்கு மேலே அடுத்த இதில் போய் சேர்ந்துடும். 8/2 இதோட க்ளோஸ் ஆயிடுச்சு. சரியா சொல்கிறது? அப்போ -13/5 முடிஞ்சிடும். அடுத்து தேவையில்லை. இது ரெண்டும் இங்கிட்டு சேர்ந்துச்சுன்னா பெருசாக போகும்ல. சரி, பார்த்துக்கிட்டு நிதானமாக செஞ்சுக்க. இதுதான் இதோடைய ஆன்சரு. ஸோ புக்கில் ஆன்சர் ரெஃபர் பண்ணிக்க. 4.1ல் செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் கிவன், ஃபைண்ட் த பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒய் இஸ் ஈக்குவல் டு கேட்டிருக்கு. ஒய் ஈக்குவல் டு சைன் 7x அப்படின்னு கொடுத்துருக்கு. பீரியட் என்ன, ஆம்ப்ளிடியூட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. சரிங்களா? நான் இருக்கான்னு பார்த்துக்க. அந்த சைன் கிராஃப் போகல. இந்த கிராஃப் மேலே ஏறி இறங்கும்ல, மேலே +1ல் ஏறி இறங்கும், -1 கீழே வரும். அதுதான் ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது. பீரியட்ன்றது 0 to 2π அப்படின்றது. சரிங்களா சொல்கிறது? அதுக்கு வந்து நீங்கள் ஃபார்முலா வச்சு செய்யலாம். என்ன ஃபார்முலா வச்சு செய்யலாம் அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் α(x) அப்படின்னு எடுத்துகிட்டு, சரிங்களா சொல்கிறது, மாடுலஸ் ஏ அப்படின்றது வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லலாம். மாடுலஸ் ஏ, இப்போ மாடுலஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆல்ஃபா சொல்லலாம். என்னது, பீரியடுக்கு வந்து இதான் பீரியட் அப்படின்னு எழுதினோம்னா 2π/α அப்படின்னு எழுதலாம். மாடுலஸ் ஆல்ஃபான்னு. இது ஆம்ப்ளிடியூட். சரியா சொல்கிறது? இந்த ஃபார்முலா வச்சு மெயின்டைன் பண்ணி செய், மறந்துடாத. இது கரெக்டாக செய்யணும். இதில் 1 வந்துருச்சு. இதுக்கு என்ன வந்துருச்சு, 2π/7. அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சைன் 1/3x. இதை உள்ளே கொண்டு போனால், இல்லை அப்படியே வச்சுக்கலாம் நீ. ஒய் ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட் ஏ சைன் α(x) கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணோம்னா ஆம்ப்ளிடியூடு வந்து மாடுலஸ் ஏ வந்து 1 -1. அதை எடுத்துகிட்டு என்ன வந்துடும், +1. பீரியட் அப்படின்னு எடுத்தோம்னா 2π/α, 2π/மாடுலஸ் ஆல்ஃபா. அப்போ 2π/1/3 அப்படின்னு அர்த்தம். சரியா? 1/3 அப்படின்னு அர்த்தம். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ரைட். இதை வந்து கிராஃப் போடாமல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்கிறேன். சரியா சொல்கிறது? ஆம்ப்ளிடியூட்னா மாடுலஸ் ஏ, இந்த இது யூஸ் பண்ணி. ஆல்ஃபான்றது ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம்ல, அது விச்சு, அதாவது பீரியட் அப்படின்றது 2π/α மாடுலஸ் ஆல்ஃபா. சரி, ரைட். நெக்ஸ்ட்டு இது மேலே எழுதினோம்னா 2π/1/3 வரும். 2π/1/3 வரும். மேலே கொண்டு போனீங்கன்னா 6π அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா சொல்கிறது? தேர்ட் ஒன், y is equal to minus sin 2x. y is equal to 4 sin minus 2x. y equal to a sin α(x).
amplitude A is equal to modulus A கம்பேர் பண்ணோம்னா 4 வெறும் 4 பீரியட் 2 பை பை மாடுலஸ் ஆல்ஃபா போட்டோம்னா 2 பை பை மைனஸ் 2 அப்போ 2 பை பை ப்ளஸ் 2 அடிச்சிட்டோம்னா பை. இவ்வளோதான் கணக்கு. புரியுதான் பார்த்துக்குங்க. குட். Question number 3. Question number 3. Sketch the graph கொடுத்துருக்கு. y equal to படம் வரைய சொல்லியிருக்கு. sin 1/3 x. ஓகே குட். இன்டர்வல் கொடுத்துருக்கு. 0 less than or equal to x less than or equal to 6 pi. ஓகே குட். பொறுமையாக எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருக்கு 0லேருந்து 6 பை. அப்போ அதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்ட்டு பார்க்க சொல்லியிருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, பார்த்தா போதும். சரியா? பார்த்துக்க நிதானமாக. சரி, நிதானமாக பார்த்துக்கோ. இப்போ படம் போட்டு சொல்லலாம். எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா எக்ஸுக்கு 0 கொடுத்தா y ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னு பாரு. sin 0 0. எக்ஸுக்கு பை கொடுத்தா இல்லை π/2 கொடுத்தா y is equal to sin π/2 வருது. 3π/2 வருது. sin 3π/2 வருது. sin 3π/2 அப்படின்னு வருது. ரைட்டு. அடுத்து 3π/2 அப்படின்னா -1. சரியா? நெக்ஸ்ட்டு வேல்யூ கொடுத்தோம்னா கொஞ்சம் கணக்கு பெருசாக போகிற மாதிரி இருக்குது. நம்ம கிராஃப்லேயே போடுவோம். கிராஃப்லேயே போட்டோம்னா சைன் கிராஃபை போடு. முதல்ல 2 கிராஃபையும் சேர்த்து போடலாம், இல்லை தனியாகவும் போடலாம். சரியா? 2 கிராஃபையும் சேர்த்தே போடலாம். 2 கிராஃப்னா சைன் கிராஃபை முதல்ல போட்டுட்டு இந்த கிராஃப் எப்படி மாடுலேஷன் ஆகுது அப்படின்னு காட்டலாம். புரியுதா சொல்கிறது? இந்த கிராஃப் எப்படி மாடுலேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டலாம். இப்படி போடுறோம் அப்படின்னா இப்படி போட்டோம். இது எக்ஸு, இது ஒய். 0 to 2 பை அப்படின்றனால 0 to 6 பை அப்படின்றனால 1/3 x is equal to 0ன்னு எடுக்கிறேன். அப்போ x is equal to 0ல் ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு 1/3 x is equal to அடுத்து எடுத்தோம்னா 2 பை எடுத்தோம்னா 2 பை அப்படின்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கவேன். என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. 2 பைனா சைன் எனிப்பை 0 தானே வரும். சைன் எனிப்பை எடுத்தாலும் 0, சைன் 0 0 தான். சைன் 2 பை எடுத்தாலும் என்ன தான், அதை மட்டும் எடுத்து செய்வோம். அந்த ஆங்கிளை மட்டும் எடுத்து செய்கிறேன். அதை வந்து பைன்னு வச்சுக்கிட்டோம்னா x is equal to 3 பைன்னு வரும். அது மாதிரி 1/3 போட்டு x போட்டு 2 பைன்னு எடுத்தோம்னா x equal to 6 பை. இப்போ இதோட முடிஞ்சிடும். அப்போ எக்ஸுக்கு 0 வருது. அடுத்து எது வழியாக போகுது? 3 பை வழியாக போகுது. அப்போ இது பை, இது 2 பை, சரிதானே? இது 3 பை. அவன் பார்த்துக்கோ, 3 பை. பொறுமையாக பெருசாக தம்போது படம். 3 பை அப்படி வந்து
அப்படி வந்து அப்படி வருது. ரைட்டு. அப்போ எங்கே வருது? 3π 4π 5π 6πன்னு வருது. சரி, அப்போ இந்த ஒரிஜினல் கிராஃப் வந்து ஒரிஜினல் கிராஃபு எங்கே வருது? அப்படி வந்து ஒரிஜினல் கிராஃப் வந்து 3π வழியாக போகுது. அப்படி 0ல் வந்து 3π வழியாக வந்து அப்படி 6πக்கு போகுது. இதுதான் ஒரிஜினல் கிராஃப். அப்படி போகுது. சரியா சொல்கிறது? அப்போ இந்த இடத்துல ஆரிஜின் ஆரம்பிக்குது. அவங்க சொன்ன கிராஃப் வந்து இதுதான். y = sin 1/3x. இந்த கிராஃப் வந்து ப்ளூ கிராஃபு. இது வந்து y = sin x கிராஃப். புரியுதான்னு பார்த்துக்கோ. 3π வழியாக போகுது, 6πயில் முடியுது. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோ. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கிராஃபை நல்லா அதான்டா ரேஞ்ச் இந்த -1 to 1 வந்து நல்லா போட்டுவிட்டு அதிலே கட் பண்ணி விடுங்கடா. இந்த நேரம் லைன் அப்படி போட்டுக்குங்க. அப்போ தான் அது மேலே கீழே இறங்காமல் தெரியும் உனக்கு பார்க்குறதுக்கு. மேலே கீழே ஒரு லைன் போட்டுக்கோ. -1க்கும் +1க்கும் போட்டுக்க. ஓகேங்களா? ரைட்டு, மறந்துடாதியா. அப்படின்னா தான் ஈஸியாக தெரியும் பார்க்குறது. ரைட். கொஸ்டின் நம்பர் 4 வேல்யூ கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்கு. சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin 2π/3. நான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னது தான். சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin xன்னு இருந்து ரெண்டையும் அடிக்கலாம் அப்படின்னா இது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். -π/2லேருந்து +π/2க்குள்ளே இருந்தால் தான் ரெண்டையும் அடிச்சுட்டு எக்ஸுன்னு எழுத முடியும். ரெண்டையும் அடிச்சுட்டு இல்லை அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin x அப்படின்னு இருந்துச்சுன்னா π-xன்னு எழுதணும். அது அடுத்த இன்டர்வல் அப்படின்னா இந்த சைடு உள்ளது. எதில் உள்ளது? +π/2லேருந்து கீழே வந்துடும்ல 3π/2க்குள்ளே. சரியா சொல்கிறது? இதுக்குள்ளே இருந்தால் அந்த மாதிரி π-xன்னு எழுதணும். அப்போ சொல்யூஷன் போடுறேன். இது இருக்கான்னு பார்த்துக்கோ. நம்ம எழுதையில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் இது வந்து ஃபஸ்ட்டு இதில் வராதுல 120 6 3 6 12 120 அதுக்குள்ளே வராது. அப்போ அடுத்ததுக்கு தான் போகணும்னா π-ல் தான் கொண்டு வரணும். சரியா சொல்கிறது? அதனால் பார்த்துக்கோ. சைன் π-2π/3 இது ஆன்சர் எழுதிக்க முதல்ல. அப்போ இதை சைன் இன்வர்ஸ் ஆஃப் இதை மாற்றிக்க அப்படியே ப்ராக்கெட்டில் கொடுக்க பிறகுனா 3π - 2π/3 3π - 5/3 sin π/3. இப்போ நம்ம அடிச்சுக்கலாம். ரெண்டே அடிச்சிட்டோம்னா π/3 பிலாங்ஸ் டு என்னது? -π/2, +π/2. ஓகே, இதுக்குள்ளே செட் ஆயிரும். இவ்வளோதான் கணக்கு. தெரியுதா சொல்கிறது? அப்போ நம்ம தான் யோசிக்கணும் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. மறந்துடாத. சரியா? π-xன்னு எழுதணும். அப்போ நான் வந்து இதை எப்படி எழுதியிருக்கேன், இல்லைன்னா இப்படி எழுதிக்க. எப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் என்னது 2π/3 = π-x = 5 - 2π/3 = π/3 belongs to π/2, -π/2, π/2 அப்படின்னு எழுதிக்க. சரியா? நான் அதில் அடித்து உள்ளே வச்சு அடித்து காமிச்சிருக்கேன். நான் டேரெக்டாகவே இப்படி எழுதியிருக்கேன். ஆன்சரை யூஸ் பண்ணி இந்த இதை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன்.
சரிங்களா? அதை நான் வந்து அடுத்து மேலே உள்ளது என்னென்னா பை/2க்கு மாற்றிட்டு அடிச்சிருக்கேன். எல்லாம் ஒன்று தான், நோ ப்ராப்ளம், பயப்படாத, எது வேணாலும் செய், உன்னுடைய விருப்பம். ஸோ பார்த்துக்கோ. செகண்ட் சம் ஐடியா வேணும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5π/4 இது எவ்வளோன்னு பார்த்துக்க. 45 5ஆல் பெருக்கணும்னா 45 5ஆல் பெருக்கணும் 5 20 5 மிச்சம் 2 5 22 22 225 வருது. 45 5ஆல் பெருக்கணும் 5 25 மிச்சம் 2 5 22 20 225 வருது. அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு போயிடும். எதுக்கு போயிடும்? தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு போயிடும். அப்போ வந்து நம்மளுக்கு அதில் லைஸ் ஆகாது, தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்துடும் இது. அப்போ இதில் இருந்தால் தான் நம்ம போட முடியும். பார்த்துக்கோ, இது -+π/2, இது என்னது -π/2க்குள்ளே இருந்தால் தான் இந்த ஃபஸ்ட்டு ஒன்று. அப்போ இதுக்குள்ளே வந்துருச்சு. அது இதுக்குள்ளே வந்துச்சுன்னா அதை தான் யூஸ் பண்ண முடியும். எதை? π - தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ π - 5π/4 கொடுக்க பெருக்கி கழிச்சோம்னா பார்த்துக்கோ, இந்த ரெண்டு இதுக்குள்ளே வந்தால் தான் நம்ம அப்படியே எழுதலாம். இந்த சைடு வந்துட்டாலே உனக்கு π - x தான் போட்டாகணும். 4 π ஒரு π போச்சுன்னா -5/4. ஓகே, இது இருக்க தான் செய்யும். பிலாங்ஸ் டு -5/2, +5/2. புரியுதா சொல்கிறது? கவனமாக அதை புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் இங்கே கணக்குடையது இந்த சைடில் வந்துருச்சு. இப்போ அதனால் பார்த்துக்கோ, இந்த சைடில் வந்தால் தான் நம்ம வெறும் எக்ஸ்னு போடணும். இப்போ இந்த கொடுக்கப்பட்ட கணக்கு இதில் வந்துருச்சு. அதனால தான் சொல்கிறது, பார்த்துக்கோ. அந்த ஆங்கிள் எங்கே இருக்குன்னு பார்த்து தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். குட். கொஸ்டின் நம்பர் 6. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா f(x) sin inverse of x² + 1/2xன்னு கொடுத்துருக்கு. என்ன கேட்டிருக்கு அப்படின்னா ஃபைண்ட் த டொமைன் கேட்டிருக்கு. sin x உள்ள டொமைன் வந்து sin இன்வர்ஸ் எக்ஸுக்கு ரேஞ்சாக மாறிடும். sin x உள்ள ரேஞ்சு வந்து sin இன்வர்ஸ் எக்ஸுக்கு டொமைனாக மாறிடும். ஓகே, ஸோ பார்த்துக்க, அது ரெண்டுக்குள்ளே இன்டர்வல் வச்சு செய்கிறேன். இப்போ ரெண்டாக பிரித்தோம்னா -1 ≤ x² + 1/2xன்னு ஒன்று, x² + 1/2x ≤ 1. அப்போ உள்ளே கொண்டு வந்தோம்னா மல்டிப்ளை பண்ணக்கூடாது, கிராஸ் மல்டிப்ளை. 0 ≤ +1 + x² + 1/2x இது மட்டும்தான் ஃபுல்லாக போட்டேன். சரி, நெக்ஸ்ட்டு கவனிச்சிக்கோ. ≤ 0 உள்ளே கொண்டு போனால் 2x + x² + 1/2x. அப்போ மேலே வந்து ஹோல் ஸ்கொயர்னு விழுந்துடும். x + 1 ஹோல் ஸ்கொயர்னு விழுந்துடும். பை என்ன வந்துடும்? 2x. இது 0. இது ஒரு செட் ஆஃப் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதை கொண்டு வந்தோம்னா x² + 1/2x - 1 ≤ 0. அப்போ x² + 1 - 2x/2xன்னு போட்டோம்னா ≤ போட்டால் மேலே x - 1 ஹோல் ஸ்கொயர்னு விழுந்துடும். 2xன்னு விழுந்துடும். ≤ 0. இப்போ தனித்தனியாக எடுத்தோம்னா 2x = 0 அப்படின்னா x = 0ன்னு ஒரு ஆன்சரு, x + 1 = 0ன்னு எடுத்தோம்னா x = -1ன்னு ஒரு ஆன்சரு. அடுத்து x - 1 = 0ன்னு எடுத்தோம்னா x = +1ன்னு ஒரு ஆன்சர். அப்போ நம்ம நம்பர் லைன் யூஸ் பண்ணோம்னா -∞, +∞, -1, +1, 0. ஓகே, குட். இப்போ நம்ம இதிலிருந்து என்ன வேணும் அப்படின்னு பார்க்கணும். என்ன வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் மூவ் பண்ணணும். ஓகேயா? ரைட்டு. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சா தான் நம்ம செய்ய முடியும். இந்த ரெண்டு இன்டர்வலுக்கு இடையில் -2 எடுத்து போட்டு பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே சாட்டிஸ்ஃபை பண்ண தான் பார்த்தா இல்லை, பண்ணலை. ரைட்டு. இந்த ரெண்டு கடையில் 0.5 எடுத்து போட்டு பார்த்தேன். ரெண்டு கடையில் இந்த இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன். எக்ஸுக்கு பதிலாக இந்த 0வோட சிறுசாக வரல, 0 பெருசாக வரல.
அதே மாதிரி 0.5 இங்கிட்ட எடுத்து பாசிட்டிவ் எடுத்து போட்டு பார்த்தேன், அதுக்கும் வரலை. இப்போ கடைசியில் 2க்கு எடுத்து போட்டு பார்த்தேன், அதுக்கும் வரலை. எந்த இதுக்குமே நம்மளுக்கு என்னது சாட்டிஸ்ஃபை பண்ணவே இல்லை. எக்ஸுக்குடைய வேல்யூ இந்த இனிக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நம்ம எக்ஸுக்கு வேல்யூ எடுக்க முடியும், டொமைன் கண்டுபிடிக்க முடியும். அப்போ டொமைன்றது என்ன ஆகி போயிடுச்சு அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கிரிட்டிக்கல் நம்பர்ஸை வேணால் கொடுக்கலாம். சரியா சொல்கிறது? அது கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். 0 ஏன்னா ஈக்குவல் இருக்கனால 0 கொடுக்கலாம். 0 கொடுத்து பார்த்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். பர்டிகுலர் நம்பரை கொடுத்து பார்க்கலாம், 2க்கு இடையில இருக்கனால. ரெண்டு -1 0 1 இருக்குது. அப்போ நான் x = 1ன்னு கொடுத்து பார்க்குறேன். முதல்ல ஒரு இன்டர்வல் x = -1 கொடுத்தா என்ன ஆகும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொடுத்தா -1 + 1 0 ≤ 0 வந்துடும். இஃப் ஃபஸ்ட்டுக்கு 1க்கு. அடுத்து x = 0 கொடுத்தா என்ன வந்துடும், ரெண்டாவதில் இந்த சைடு இதில் -1 கொடுத்தா -2 -2 தான் நெகட்டிவ் தான் வரும். அப்போ ரெண்டாவதும் நெகட்டிவ் தான் வருது, 0வோட சிறுசு தான் இதுக்கு. சரி, இப்போ x = 0 கொடுத்தா வர 1 கொடுத்து பார்க்கவா. 1 கொடுத்து பார்த்தா என்ன ஆகுன்னு பாரு. 1 கொடுத்து பார்த்தோம்னா 1 + 1 2 ஹோல் ஸ்கொயரு, 2 ப்ளஸ் பாசிட்டிவ் வரத்தான் செய்யுது. இது பாசிட்டிவ். இதில் கொடுத்தோம்னா 2 கொடுத்தோம்னா சரி +1 கொடுத்தோம்னா 0வோட பெருசாக தான் வருது, பாசிட்டிவ். ஓகே தான், இதுவும் ஓகே தான், இதுவும் ஓகே தான். அப்போ இதுக்கு என்ன வருது, 0/2ன்னு வருது. 1 கொடுத்தா 0/2ன்னு வரதுனால இதுக்கு 0 தான் வருது. ≤ 0 தான், அதுவும் ஓகே தான். அப்போ டொமைன் வந்து அதில் உள்ள ஆன்சரை மட்டும் கொடுத்தா போதும். டொமைன் வந்து -1,1 அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? படத்தை போட்டு பார்த்துட்டு முடியலைனால கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் எடுத்து போட்டு பார்க்குறேன். சரியா, மறந்துடாத. 6th செகண்ட் சம்டா தம்பி. கொஸ்டின் நம்பர் 6ல் செகண்ட் சம். டொமைன் தான் கேட்டிருக்கு. g(x)ன்னு கொடுத்துருக்கு சம்மு. பயப்படாத. 2 sin (−1) 2x - 1 -5/4 கொடுத்துருக்கு. இம்பார்ட்டன்ட் சம் தான் இதெல்லாம். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே. அப்போ எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதான் எடுத்து செய்யணும். -1 ≤ x ≤ என்னது 1. சாரி, இது எடுக்கல. எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது, மைனஸ் எஸ்ஸா. அந்த எக்ஸுக்குள்ள வேல்யூ sin x-க்குள்ள வேல்யூ எடுத்துக்கிறோம். எக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்கோம். -1 ≤ 2x - 1 ≤ 1. தனித்தனியாக பிரித்தோம்னா -1 ≤ 2x - 1 2x - 1 ≤ 1 0 ≤ 2x - 1 + 1. அப்போ 0 ≤ 2x, அப்போ 0 ≤ 2 சாரி x. அடுத்து 2x ≤ 1 + 1. அப்போ 2x ≤ 2 x ≤ 1 அப்படின்னு வருது. இன்ட்ரோவில் பிரித்தோம்னா 0 -∞ +∞ 0 1. இப்போ இதுதான் இனிக்வாலிட்டி. இதுக்கு இடையில மைனஸ் நம்பர் எடுத்து போட்டோம்னா பெருசு, இது வராது. இதுக்கு இடையில போட்டோம்னா பாசிட்டிவ் 0.5 போட்டோம்னா இது ஓகே. இதுக்கு 0.5 போட்டோம்னா 1 விட சிறுசா, ஓகே. டைரெக்டாக வேல்யூ வந்தனால கூட எடுத்து போட்டு விட்றலாம். டைரெக்டாக வேல்யூ வரனாலோட இதுதான் டொமைன் அப்படின்ட்டு எழுதிடலாம். 2க்கு இடையில உள்ள வேல்யூ அப்படின்றனால அப்படியே நம்பர் லைனோட வச்சு டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 0 to 1 எழுதிடலாம். ஈக்குவல் டு வந்திருக்கு, டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அப்போ 0 < x < 1
அப்போ டொமைன் அப்படின்றது வந்து 0, 1 அப்படின்னு எழுதிக்கலாம். Question number 7. Question number 7. Find the value of கொடுத்து sin inverse of கொடுத்துருக்கு. sin inverse of கொடுத்து sin 5/6 9 cos 5/9 மைனஸ் ப்ளஸ் ஆடா தம்பி ப்ளஸ்டா ப்ளஸ்ஸு புக்கில் பார்த்துக்கோ cos 5/9 5/9 sin 5/9. சரி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேட்டிருக்கு. நமக்கு வி நோ தட் தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு ட்ரிகனாமெட்ரி 10th ஸ்டாண்டர்டில் படித்தது sin a + b அப்படின்னா sin a + b அப்படின்னா sin a cos b ப்ளஸ்ஸு cos a sin b இதுதான். இது அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ sin இன்வர்ஸ் ஆஃப் sin a + b 5/9 5/9 ப்ளஸ் 5/9 ஓகே. இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 9 மேலே கூட்டினோம்னா 6/5 அடிச்சிட்டோம் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் சைன் 3 2 சார் 6 3 2 3 சார் 6 2/9 2/3 2/3 எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கணும். அதை தெரிஞ்சுக்கிறணும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸு வெளியில் இருக்குது. ஈக்குவல் டு எக்ஸ்னால் என்ன, சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸு ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸ்னால் என்ன அப்படின்னா இது எக்ஸு பிலாங்ஸ் டு -5/2லேருந்து 270 வரைக்கும், இது -5/2லேருந்து +5/2 வரைக்கும். அப்போ இதில் எழுதையில் எதுக்குள்ளே வருது, இந்த இன்டர்வலில் தான் வரும். அப்போ பை மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதணும். பை மைனஸ் 2π/3 குறுக்க பெருக்குனா π/3ன்னு வரும். பிலாங்ஸ் டு என்ன எழுதிடலாம், -π/2, +π/2. கரெக்டானு பார்த்துக்கோ. இந்த ஆன்சர் எக்ஸ் பிலாங்ஸ் டு புரியுதான்னு பார்த்துக்குங்க. குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து பொறுமையாக பார்த்துரு. ஒவ்வொன்றுலேயும் விஷயம் இருக்குது. ஓகே குட். சைன் இன்வர்ஸ் அதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் ஃபஸ்ட் எக்ஸசைஸில். ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கவனமாக கேளு. சொல்லிக் கொடுக்குற சவுண்டை, வாய்ஸை, அதை வச்சு தான் நம்ம கணக்குகளை செய்ய முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுபடி. ஓகே, தேங்க்யூ.